ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம கடாயில் ஆட் பண்ணோம். என்னென்ன அப்படின்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, முழு மிளகு, முழு தனியா, வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு மறுபடியும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நன்றாக நறுக்கிய வெங்காயம், வெங்காயத்தை தொடர்ந்து இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டை தொடர்ந்து தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பையும் போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் பார்த்துட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போடுறோம். சிக்கனை போடுறதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அதை ரா சிக்கனாக இருக்கு இல்லையா குக் ஆகணும்னு விடணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். குக் பண்ணி ஓகே இது செட்டிநாடு சிக்கனாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லியும் லைட்டாக மீதம் இருந்த கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி.